அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் பயங்கரமா மதுரைக்குலாம் வந்திருந்தாரு. ஆனா, அவர் வந்திருந்தாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய காமெடிலாம் நடந்திருக்கு. அது என்னன்றத முழு விளக்க வீடியோல பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது கிட்டத்தட்ட 90% வரையும் நிறைவடைந்துருச்சு அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதுபோக அவர் சின்ன ஒரு கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. அதில நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். குறிப்பா பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மெல்ல மெல்ல நகர்ந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து இல்ல நாளைக்கு காலையில மதியானத்துக்குள்ள சேர்ந்துருவாங்க அப்படின்றது மிக முக்கியமான அப்டேட்டு. அத பத்தியும் நம்ம பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்க கமெண்ட்டையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. 4 பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க ரசிகனா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய். இப்போ பார்த்தீங்கன்னா, நேத்து மதுரையில் பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குலாம் போய் சாமி அப்படியே பயங்கரமாக விழுந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு முருக பக்தர்கள் வெல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள நம்ம பேசுகிற விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏ பொதுக்கூட்டத்துக்கான அந்த நுழைவு வாயிலில் பெரியாருடைய படம் அகற்றப்பட்டிருந்தது. அதை நான் நேற்று வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இவ்வளோ பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும்போது இவங்க ஏன் இப்படி பெரியார் படத்தை எடுக்கிறாங்க, அதை கேட்குறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு கூட துப்பு இல்லையா அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று தமிழிசை அவர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த விளக்கத்தெல்லாம் இங்கே யாருமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெரியார் அப்படின்ற ஒருத்தர் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், ஒரு கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு திராவிடத்தை மக்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கட்சியில தான் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வைக்கும்போது நீங்க உள்ள வர்றதுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பெரியார் படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா, இதுல வேற மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மாவுடைய ஆட்சியை நாங்க தருவோம், நீங்க வராமே இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லபடியா இருந்திருந்தாலே அம்மாவோட ஆட்சி தான் இருந்திருக்கும். இவங்களோட கட்சிக்குள்ள பயங்கரமா குளறுபடி ஏற்பட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் அங்க இருக்கிற 2 கோடி தொண்டர்களையும் பிச்சு பீஸ் பீஸா ஆக்கி பாதி பேர் திமுக பக்கமும் பாதி பேர் டிவிகே பக்கமும் இருக்கிற 2-3 பேர் தான் இன்னைக்கு உங்க என்டிஏல இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்குவோம். இதனால பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ நேற்று கூட்டணி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கலந்துட்டு இருப்பாங்க அந்த கூட்டம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக சார்ந்து இருந்தவங்களும் சரி, அவங்களோட கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, மொத்த கூட்டமே அவ்வளோதான் இருந்திருக்கும். ஒரு 30,000க்குள்ளே தான் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்காக கூட்டின கூட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு என்டிஏவை மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த என்டிஏல இன்னைக்கு முக்கியமான விஷயமா அந்த பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் திருப்பரங்குன்றம் மலையில் விளக்கேற்றுறதுக்கு தடை இருக்கிறனால விளக்கு ஏற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்துருப்பாரு. அவரோட குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு பேசினாரு அப்படின்னும் போது, இது இங்கேயே பெரிய அளவில் சதி அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணாம அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்போது ஏதோ இருக்கும் அப்படின்னு நமக்கு யோசனைக்கு தோணுது. இருந்தா கூட இதை நம்ம கடந்து போயிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோடி அவர்கள் வந்ததையும் பேசுனதையும் அவர் பேசுனது மக்களுக்கு இன்னைக்கு வெளிப்படையா தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக காரங்க என்னெல்லாம் வேலை பார்த்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த காமெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈரான் போர் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர் என்னமோ பயங்கரமாக அந்த பக்கமாக போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை இன்னைக்கு கொன்னதுக்காக இறந்து போயிட்டாருன்றனால அவருக்கு சப்போர்ட்டாக திருமாவளவன் அவர்கள் தன்னோட ஆதரவாளர்களை கூப்பிட்டுட்டு பயங்கரமாக அப்படியே ரவுண்டப்பாக போய் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு இருக்காரு. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று மத்தியானத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மோடி அவர்கள் பேசுனது வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க நினச்ச மாதிரியே அந்த நியூஸே வெளியில் வரல. என்ன காரணம்னா, நேற்று முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா பிரேக்கிங்லையும் அந்த போர் நியூஸை பற்றியும், இன்னும் பார்த்தீங்கன்னா துபாயில் அஜித் அவர்கள் சிக்கிக்கிட்டாரு அப்படின்றனால அவரை பற்றின நியூஸும், நம்ம திருமாவளவன் அவர்கள் நடத்தின நியூஸும் தான் வந்துச்சே தவிர, ஏதோ 1-2 சேனல்களில் தான் மோடி பேசினதும் பெரிய அளவில் காட்டலை. அதுக்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்கூட்டம் நேற்று பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள்லாம் பயங்கரமா பேசியிருப்பாப்ல. அதை கூட கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் 600 பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மோடி அவர்களே 50 பேருக்கு மேல பார்க்கல. இதுதான் மிகப்பெரிய ஒரு காமெடி அப்படி வச்சுக்கோங்க. நீங்க ஸ்கிரீன்லயே அதை தெல்ல தெளிவா விட்னஸாவே நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம போய் சொல்றோம்னு வந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க ஒன்று. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் அறிக்கை அப்படின்றது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி மித்த கட்சிகள் எல்லாம் இல்லாமல் இன்னைக்கு புது வகையாக மக்கள்கிட்ட கேட்டுட்டு வர ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட இடங்களில் கலப்பணி செய்து மக்களுக்கு என்ன தேவை, எங்கே எது இல்லாமல் இருக்குது, இதுக்கு முன்னாடி பல கட்சிகள்லேருந்து கொடுத்துருக்குற தேர்தல் அறிக்கை அவங்க செஞ்சது செய்யாதது எல்லாமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு புக்கு வடிவத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதம் 2வது வாரத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு.
இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த மாற்றத்தை பேசுவோம். 2வது செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஒரு ட்விஸ்ட் விஷயமா பார்க்கும்போது அதிமுக மற்றும் திமுகலேருந்து நிறைய நிர்வாகிகள் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யார் அப்படின்னு பேர் அவர் குறிப்பிடாமல் இருக்கிறது பெரிய அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பமாக இருக்குது. டிவிகே இது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். ஏன்னா யார் எப்போ கலந்து வருவாங்கன்னே தெரியாத அளவு போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதிமுகலேருந்தே நிறைய பேர் வந்து திமுக மேலே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா நேற்று திமுக தலைவர் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் அப்போ ராகுல் காந்தி போட்ட அந்த பிறந்தநாள் வாழ்த்து பெரிய அளவில் வந்து பயங்கர பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. ஏன்னா பிரதர்ன்ற வார்த்தையை கட் பண்ணியிருக்காரு, நம்ம சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ற வார்த்தையை கட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு அதுதான் அரசியல் களத்தில் பெரிய ஒரு பேசு பொருளாகவே மாறிட்டு இருக்கு. ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிற ஒரு காரணம் என்ன? ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்காரங்கள்ட்ட கேட்கும்போதே எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது தனிப்பட்ட முறையில் அவர் போட்ட பதிவு அப்படின்ட்டு கடந்து போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அப்படி ஈஸியாக கடந்து போக முடியாது. ஏன்னா போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லபடியாக நீங்கள் வாழணும், நல்லபடியாக வந்து எப்பவும் போல இருக்கணும், நம்மலாம் அண்ணன் தம்பியாக இருக்கணும், தமிழ்நாட்டை ஒன்றா ஆளணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற ஒரு பதிவு இந்த தடவை நிறையாவது மிஸ் ஆகுது அப்படின்னும் போது பெரிய பேசுபொருள் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறாப்புல. சேர்ந்து இன்னும் 3-4 நாள் ஆகல, அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எழுதியிருக்காரு. அதாவது முழு திமுக காரராகவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு காமெடி தான் நேற்று நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல சேர்ந்திருப்பாரு. சேர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அவரோட சொந்த ஊருக்கு போறாருன்னு நினைக்கிறேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கப்புறமா ஃப்ளைட்டு தாமதமாகி காலையில் 12 மணிக்கு போக வேண்டிய ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு போச்சு. 4 மணி வரைக்கும் விஜய் அவர்களுக்கு எப்படி காத்துட்ருப்பாங்களோ தொண்டர்கள், அதே அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த விமான நிலைய வாசலில் சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ பேர் வந்து காத்து கிடந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நேற்று தேனி போடி நாயக்கனூர்னு நினைக்கிறேன் போயிருக்காப்புல. எனக்கும் அதே மாதிரியா வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு, எனக்கும் நீங்கள் திமுக காரங்களாம் வாங்க, நான் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காமெடி பண்ணியிருக்காப்புல. எனக்கு அந்த செங்கோட்டையன்லாம் என்ன நடந்துச்சோ அது எனக்கும் அப்படியே நடக்கணும். நீங்கள் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், ஒரே கூத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அவர் வந்து காரில் இறங்குறாரு, கார்ல எல்லாம் பூ போடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு போடி நாயக்கனூர் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுடைய சொந்த தொகுதி, ஜெயிச்சிருக்காரு, ஒரு பல தடவை ஜெயிச்சிருக்காரு. அங்கே இருந்த மணிக்கு தான் முதல்வராகவும் ஆயிருக்காரு. எவ்வளவோ பின்னணி அவரோட அந்த ஊருக்கும் அவருக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுகலேருந்து பிரிஞ்சு போய் திமுகவில் சேர்ந்திருக்காரு அப்படின்றனால இன்னைக்கு பயங்கரமாக எதிர்ப்பு. நான் சொல்லியிருப்பேன் வந்து அவங்களோட சொந்தக்காரங்களே வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் நினைக்கிறேன், அவரோட ஆதரவன் பேரில் இருக்கிற அந்த டிஎம்கே காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 300-400 குறையாமல் இருக்கும். மாலைக்கெல்லாம் தனிப்பட்ட காசு இருக்கும். இருந்தாலும் கூட நம்ம அண்ணன் வந்து சொல்லிட்டாப்ல, செங்கோட்டையனுக்கு நிகராக இருக்கணும்ப்பா, மேலதாளம்லாம் இருக்கணும்னு சொல்லும்போது, இல்லைப்பா மேலதாளத்துக்குலாம் அந்த அளவுக்கு நீங்கள் காசு கொடுக்கல, நாங்கள் சும்மா வெறும் மாலையை மட்டும் வேணால் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லிட்டு போட்டு வரவேற்றிருக்காங்க. அதெல்லாம் வந்து சொல்லி மாளாது, அவ்வளோ பெரிய கூத்து காமெடியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு காமெடி ஓடிட்டு இருக்கு தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டிவிக்கு பேச்சுவார்த்தை, இந்த எம்டன் மகன் படத்தில் ஒரு படுத்திருப்பாரு, கர்மம் இது எப்போத்தான் முடிஞ்சு தொலையுமோ தெரியலையா அப்படின்ற மாதிரி, எப்போத்தான் பேசி முடிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு காமெடியாக போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணி சேர்ந்துட்டாங்களா சேரலையா, சேர்ந்ததுக்கப்புறம் எத்தனை தொகுதி, இந்த மாதிரிலாம். ஏன்னா இன்னைக்கு தஞ்சாவூரில் விஜய் அவர்கள் 4ஆம் தேதி பேச போகிறாங்க. அதுக்கு அனுமதி கிடச்சிருச்சு. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். நேற்று சாயந்தரம் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 63 கண்டிஷனாக என்னமோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ஆல்ரெடி வெல்லும் தமிழ் பெண்கள் டிஎம்கே நடத்தியிருப்பாங்கல்ல, அதே இடம் தான் ஐயாச்சாமிப்பட்டி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கூட கிடையாதுங்க. நமக்கு வந்து 63 கண்டிஷன் சொல்கிறாங்க. அது டீட்டெயில் என்னன்றதும். 2வது இது வந்து திறந்த வெளியில் தான் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருக்க போகுது. அது போக இன்னைக்கு விஜய் அவர்கள் காங்கிரஸ் கண்டிப்பாக கூட்டணி சேர்ந்துருவாங்க அப்படின்றனால 90% வந்து முழுக்க காங்கிரஸ் கூட்டமாகவும் அது இருக்க போகுது அப்படின்னு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தால் கூட அது என்னன்றதை நான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்தோடனே சொல்லிடுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வராரு. ஏன்னா 5ஆம் தேதி வரதா 1,00,000 பேரை திரட்டி மாநாடு போடுவோன்னு பெரிய அளவில் பேசிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா தேதி மாறிடுச்சு. 6ஆம் தேதி வராரு. வர்றவர் சும்மாலாம் வரமாட்டார்ல, கூட்டணி பேச்சை அறிவிக்கணும், மேடையில் நின்று கை தூக்கணும். அப்படி சேர்ந்து கை தூக்க போகிறது நம்மளோட விஜய் அவர்களுடைய அந்த மஞ்சள் சிகப்பு கொடியா அல்லது பழையபடி அதே கருப்பு சிவப்பான்றதை அவர் வரும்போது தான் நம்ம பார்க்கணும். அதனால் அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும். இப்போதைக்கு நம்மளுடைய மிகப்பெரிய விஷயமா இருக்க போகிற அந்த தேர்தல் அறிக்கை மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது பயங்கரமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதை விட ரொம்பவே முக்கியமாக ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்க போகிற அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு வேட்பாளர் பட்டியலை ரெடி பண்ணியும் கூட
வெளியில் விட முடியாத சூழ்நிலை என்னன்னா அந்த காங்கிரஸோடைய முக்கியமான பேச்சுவார்த்தை அப்படின்றது. அதுதான் வந்து இன்னைக்கு நாள் தள்ளி போயிட்டே இருந்தது. ஏன்னா 1ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் வெளியிட போறாருன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பட்டியல் அப்படின்றது ஒரு பக்கம் ரெடியாக இருந்தால் கூட அந்த ஒரு பட்டியலுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல மாவட்டங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றதா உண்மை. இன்னும் சில பேர் மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து வேட்பாளர் பட்டியலை இறக்கியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களா இருக்கட்டும், இல்லை அல்லது தமிழக வெற்றி கழகத்திலே பயணிச்சவங்களா இருக்கட்டும், குறிப்பாக சில 2ஆம் கட்ட தலைவர்களுடைய வேட்பாளர் பட்டியல் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அது வந்து அப்படியே தான் தொடர்ற மாதிரி இருக்குது. இன்னும் முழு விவரங்கள் வந்ததுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக 4 பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.